நான் ஒரு உச்சநீதிமன்றத்தில் மதுரை கிளையில் முடிந்த ஒரு வழக்கை திரும்பியும் நீதிமன்றத்தில் புதுசாக எங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணதுனால அதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை, சட்டத்துறை அமைச்சர் வந்து 25/9/2024 அன்னைக்கு ராயபுரத்தில் ஒரு விஓ ஆஃபீஸ் திறந்தார். அந்த விஓ ஆஃபீஸு சம்மந்தமாக இது வந்து எங்களோட விஓ ஆஃபீஸு, இது இங்கே சிங்கிரியில் இருந்தது. அந்த விஓ ஆஃபீஸ் நல்லா இருக்க நிலமையில் அவங்க ராயாவரத்தில் புதுசாக ஒரு விஓ ஆஃபீஸ் கட்டி அது ப்ரொப்போசலே இல்லாமல் எல்லாம் வேலை முடிஞ்சு விஓ ஆஃபீஸ் போணுச்சு. அது எங்கே உள்ள எல்லா சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு தெரியும். அதனால் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் சம்மந்தமாக எங்கள் மேலே ஒரு 34 பேர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. நான் வந்து சார்ஜிட்டு வந்து அவங்கள்ட்ட முறையாக கேட்டு வாங்கலை. நான் ஆன்லைனில் எடுத்துட்டேன். ஆன்லைனில் வந்து எங்கள் 4 பேர் யார் யாருன்னா சாத்தையா, செல்வம், கணேசன் 4 பேர் மேலே மட்டும் சார்ஜிட்டு ஆன்லைன் காப்பி வந்துச்சு எனக்கு. அந்த ஆன்லைன் காப்பியை நான் எடுத்து ஹைகோர்ட்டில் கொடுத்து அந்த வழக்கையும் கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணதுக்கான இது 6/1/2025 அன்னைக்கு நான் எங்கள் 4 பேரில் வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருந்தார். இந்த வழக்கில் வந்து அரசு தரப்புலேருந்து நான் அந்த பதிவு போட்டிருக்கேன். அந்த வழக்கோட நகல் பதிவு என்னோடய ஊராட்சி குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நான் சும்மா பேப்பரை காட்டுறேன்னு நினைக்கக்கூடாது. அதில் நான் ரெக்கார்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த வழக்கு பதிவில் வந்து 4வது காலம், அந்த 4வது காலத்தில் கிராம நிர்வாக அலுவலர் புகாரின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுன்னு இப்போ அதில் 4வது பாயிண்ட். இதை வந்து நான் 2 பேர்ட்டையும் நீதிபதி வந்து 2 பேர்ட்டையும் விசாரித்தேன். நான் வழக்கோட தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தார். என்னன்னா, சம்பந்தப்பட்ட பசு மறியல் நடந்த இடத்துல பொதுமக்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதை கொடுத்தது வந்து ஒரு விஓஓ கிராம நிர்வாக அலுவலரை வச்சு கொடுத்ததுனால இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார்ஜிட்டு போட்டாச்சு, ஃபைனல் அறிக்கை பண்ணியாச்சு, நீங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிங்கன்னா இதனால் ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் தெளிவாக சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடினார். WEBCC இந்த நடவடிக்கையை முழுவதும் ரத்து செய்கிறேன்னு சொல்லி ரத்து செஞ்சிருந்தார். அந்த காப்பி வந்து நான் என்னோடய ஊராட்சி இதில் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ரத்து செய்கிறேன்னு சொல்லி ரத்து செஞ்சுருந்தார். ரத்து செஞ்சு இது என்னென்னா, எங்கள் ஊரை சம்பந்தமாக 2024 செப்டம்பரில் சுற்றுச்சூழல் செய்தின்னு ஒரு பத்திரிகையில் சட்டத்துறை அமைச்சர் என்ன பழி வாங்குறாருங்கிறத ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தோம். அதை யாரும் படித்து எங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடைச்ச மாதிரி தெரியலை. நான் சும்மா காட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் பிரச்சனையை தாண்டி வந்தோம்னு. இது வந்து நான் விஓ ஆஃபீஸு அவங்க கட்டி முடித்து அவங்க கொண்டுகிட்டு போகும்போது நான் எங்கே தற்போது விஓ ஆஃபீஸ் இயங்குதுன்னு கேட்டேன். ராயாவரத்தில் இருந்தேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். இதுக்கு செங்கிரியில் எங்கள் ஊர் மக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம ஊருக்கு கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒருத்தர் போகிறாரு, நம்ம ஊருக்கு வர வைக்கணும், 3 நாள் இங்கிட்டு 4 நாள் அங்கிட்டுன்னு சொல்லிட்டு போனாலே திருப்பி வரலையேன்னு அவங்க வந்து யாரும் ரிஸ்க் எடுக்காதனால நான் அந்த டாப்பிக்கை விட்டுட்டேன். கேஸு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு 6ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லோரையும் ரிலீஃப் பண்ணி விட்டோம்னு சந்தோஷத்தில் என்னோடய வழக்கில் 6 ஜென்ஸு, மிச்சதெல்லாம் லேடிஸு 34 பேர். நான் அவங்கள்ட்டலாம் எல்லார்ட்டையும் சொல்லி வழக்கு முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிட்டேன், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் 20/5/2025 அன்னைக்கு திருமியங்கோர்ட்டில் இந்த கேஸை வந்து முடிஞ்ச ஹைகோர்ட்டில் தள்ளுபடி பண்ணதை திருமியங்கோர்ட்டில் ரீஓப்பன் பண்ணுறா. கேஸை ரீஓப்பன் பண்ணி 12/6/2026 அன்றைக்கி வந்து ஆஜராங்கன்னு சொல்லி சம்மனை வந்து சர்வ் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் சம்மனை கொண்டாந்து எங்கள்கிட்ட சர்வ் பண்ண வர்றாங்க. என்கிட்ட வரும்போது நான் சொல்கிறேன், இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, இந்த வழக்கோட நகலை நீங்கள் தாங்க பிடிங்க, இது சம்மன் சர்வ் பண்ண வேண்டாம், இதை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்டையும் வழக்கு காப்பியை கொடுத்துட்டு அதோடு நிப்பாட்டாமல் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு அட்லாச்மெண்ட் கார்டோட ஒரு பதிவு அந்த வழக்கோட நகலை அனுப்பிச்சி வச்சுட்டு
நீதிமன்றத்துக்கு திரும்பிய நீதிமன்றத்துக்கு நீதி அரசருக்கு ஒரு வழக்கோட நகலை அவருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு சரி க்ளோஸ் பண்ணிடுவான்னு விட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து 12/6/2025 அன்னைக்கு வாய்தா போட்டிருந்தாங்களா, அந்த வாய்தாவில் யாரும் நாங்கள் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த 12/6/2025 அன்னைக்கு 21/7/2025 அன்னைக்கு வந்து வாய்தா அட்டன் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவும் நாங்கள் ஏன்னா சம்மன் எங்கள்கிட்ட யார்கிட்டையும் சர்வ் பண்ணல. கொண்டுட்டு வந்தோடனே நான் சொன்னேன்னா பதிவு சொன்னோன்னா அவங்க போயிட்டாங்க, போலீஸு என்னென்னு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம்ட்டு போயிட்டாங்க. அதை வந்து சம்மனை சர்வ் பண்ணாதனால நான் இது அன்னைக்கு நான் கொண்டுட்டு வரும்போது ஃபோட்டோ எடுத்ததுனால தான் இந்த காப்பி என்கிட்ட கிடச்சிது. சம்மன் சர்வ் பண்ணாதனால முதல் டைம் எங்களுக்கு சம்மன்னே இப்போ தான் சர்வ் பண்ணியிருக்கா. இது இப்போ 34 பேருக்கு சர்வ் பண்ணுறாங்க. நான் இதை சொல்லிடுறேன். 21/7 போடுறாங்க. அதுக்கப்புறம் 21/7 போட்டு 22/8 அன்னைக்கு வர சொல்கிறாங்க எங்களை. அன்னைக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் எங்களுக்கு கொஞ்சம் கூடுது. ஏன்னா ஒரு 4-5 வாய்தா போகாதனால 28 அன்னைக்கு வர்றீங்களா, வர முடியாதா, வரலன்னா எல்லாருக்கும் பிடி வாரண்டு போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே உதவிக்கு போட்டுருவோம்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எந்த அடிப்படையில் பிடி வாரண்டு போடுவீங்க? நாங்கள் கிரிமினல் குற்றவாளி கிடையாது. நாங்கள் எங்களோட ஆபீஸு இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு எங்கள் இதுக்காண்டி போராடணும். அந்த போராட்டத்தை நாங்கள் முறையாக எடுத்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் சொன்னோம். அவங்க வந்து எங்களுக்கு வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண தப்பை வந்து மறைக்கிறதுக்கு எதுக்காண்டி எங்களை வந்து பிடிவாரண்டு போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நான் அந்த பதில் கேட்டோன்னா அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த 22/8 நாங்கள் அட்டன் பண்ணல. இப்போ வந்து 22/8 அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட்டு வாய்தாவாக போலீஸ்கிட்ட சொல்லி, போலீஸ்கிட்டேன்னு இல்லை, அது வந்து நீதிமன்ற வழக்கப்படி தான் இஷ்யூ ஃபார் ப்ரெஸ் சம்மன் A1 to A33 வரையும் 11/9/2025 அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதில் நான் என்ன இதை காமெடியாக நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்னென்னா வந்து நாங்கள் அட்டன் பண்ணணும்னு A1லேருந்து A33 வரையும் போட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட வந்து சம்மன் சர்வ் பண்ணுற வர போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்கிட்ட இல்லை, என்கிட்ட வந்து யாரும் பேசலை. 10 பேருக்கு தான் சம்மன் வந்திருக்கு. அந்த 10 பேரும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா. சம்மனை கொண்டாந்து கொடுத்து, தம்பி இந்த மாதிரி போராட்டத்துக்கு போனோம், உங்களை நம்பி வந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு, என்ன தம்பின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் அந்த சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு திருப்பி நான் வழக்கை பதிவு பண்ணி அங்கே முறையிடலாம்னு இருக்கேன். இதுக்கு இடையில் என்னென்னா, அவங்க 4 பேர் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை சொல்லி அவங்க 4 பேரும் வந்து ரிலீஃப் ஆகிட்டாங்க. உங்களெல்லாம் மாட்டி விட்டாங்க. நாங்கள் 4 பேரும் ரிலீஃப் ஆகிட்டோமா. இருக்கிற மிச்ச இதில் என்ன 2 ஜென்ஸு, அது போக மொத்தம் 34 பேர். 34 பேரில் 6 பேர் தான் ஜென்ஸு, மற்றெல்லாம் லேடிஸ். அவங்களெல்லாம் மாட்டி விட்டோமா. நீதிமன்றத்துக்கு வரோம். இது வாய்முறை உத்தரவு தான், இது வாய் மூலியமாக பேசுனதான். நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்க முடியாது. மக்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். நீதிமன்றத்துக்கு போகணுமா, 3000 ரூபா ஃபைன் கட்டணுமா, 300 ரூபா வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுமா. அவரை நம்பி போனீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கார். நாங்கள் 4 பேரும் ரிலீஸ் ஆகிட்டோம்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 4 பேருக்கு மறுபடி ரீசம்மன் கொடுத்துருக்கு. 11ஆம் தேதி அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக 100% நான் என் தலைமையில் இந்த 34 பேரையும் கூட்டிகிட்டு 11ஆம் தேதி நீதிமன்றம் போக தான் போகிறேன். இந்த வழக்கை பற்றி நான் கண்டிப்பாக அந்த நீதிபதிக்கிட்ட நான் கேட்கத்தான் போகிறேன். இது முடிஞ்ச வழக்கை இந்த ஃபைனல் ரிப்போர்ட் பதிவு பண்ணியாச்சுன்னு சொல்லியும், நீதியரசர் சொல்லியும், கவர்மெண்ட் நீதியரசர் சொல்லியும், நீதிபதி வந்து தன்னோட பொது ஒரு தேவைக்காண்டி தான் போராடி இருக்கா மக்கள், இதில் எந்த சுயநலமும் கிடையாதுன்னு நீதியரசர்கள் தள்ளுபடி பண்ண கேஸை நீங்கள் ரீஓப்பன் பண்ணி 7 மாதமாக சம்மனை அனுப்பி யார்கிட்டையும் கையில் சம்மனை கொடுக்காம சும்மா வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ சம்மனை சர்வ் பண்ணி ஒரு மிரட்டல் தோரணையில் எங்கள் 4 பேரையும் நாங்கள் ரிலீஸ் ஆகிட்டோம், மற்ற எல்லாருக்கும் கேஸ் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் 4 பேரும் தான் இந்த கேஸில் தள்ளுபடி ரைட்டு, ஏன் திருப்பி A1, A2, A3, A4, A33 சம்மன் சர்வ் பண்ண சொல்லியிருக்கீங்க? ஆனால் யாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணல, 10 பேருக்கு தான் பண்ணியிருக்கா.
அது எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன். சம்மன் சர்வ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் நான் கண்டிப்பாக திரும்பிய நீதிமன்றத்துக்கு 11/9/2025 கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், கலந்துக்குவேன். இதில் நான் வந்து என் மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். முடிஞ்ச கேஸை எடுத்து ரீஓப்பன் பண்ணி நம்மளை நக்கல் பண்ணுறாங்க. இது அவ்வளவும் அரசியல். சட்டத்துறை அமைச்சர் பண்டில் நல்லா இருந்த ஒரு விவோ ஆஃபீஸை மூடி போட்டு இன்றைக்கி கொண்டு ராயவரத்தில் வச்சுருக்காங்க. 4 நாள் நம்மளுக்கு திறக்கிறேன்னு சொன்னா திறந்தாங்களா? நம்மளுக்கு இதுவரையும் நம்மளுக்கு நடந்திருக்கா? நடக்கலை. பழிவாங்கும் நோக்கம் பட்டு நோக்கமாக நடக்குது. அரசியல் காழ்ப்புணர்ச்சினால. நான் அதிமுக காரங்கிற ஒரே காரணத்தினால. ஏன் 240 ஓட்டு எங்கள் ஊரில் இல்லையா? யாரும் போடலையா டிஎம்கேக்கு? அவங்க யாருமே கேட்குறதுக்கு அச்சப்படுறாங்க. அதனால் நான் இந்த பதிவை போட்டு நான் என்னைய குற்றம் இல்லாதவன்னு நிரூபிச்சுட்டு நீதிமன்றம் கண்டிப்பாக பாருறேன். 11ஆம் தேதி அட்டன் பண்ணுறேன். அதுவும் அட்டன் பண்ணுறேன். அதுக்கு இடையில் ஹைகோர்ட்லேயும் என்னோட நீதிபதியை வச்சு கண்டிப்பாக இதுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு நான் போடுறேன் இந்த ஃபேஸ்புக்கில் எங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன நடந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.